ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ரயில்வேயோட ஜேஇ நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து அந்த ஜூனியர் இன்ஜினியர் அந்த ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான ஷார்ட் நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணாங்க. போன வீடியோலேயே என்டிபிசியோட அந்த ஷார்ட் நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், அந்த ஏஜ் லிமிட், அதோட எக்ஸாம் டீட்டெயில் எல்லாமே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டடி பிளானுமே போன வீடியோவில் பார்த்துருப்போம். என்டிபிசிக்கு ஒரு 8850 வேகன்சிக்கு சொல்லியிருந்தாங்க, கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன். அதை பற்றி பார்க்காதவங்க போன வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த ஜேஇக்கு பார்க்க போகிறோம். ஜேஇயில் பார்த்தீங்கன்னா 2570 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட் நோட்டீஸ்லேயும் அதே தான் வந்திருந்தது. அதே மாதிரி அந்த வேகன்சி டிராஃப்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி, என்னென்ன ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ண அந்த நோட்டீஸுமே காட்டியிருப்போம். அதையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். போன வீடியோவில் வந்து அந்த என்டிபிசியோட ஏஜ் லிமிட் பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. என்னென்னா கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33ன்னு போட்டிருப்பாங்க, அண்டர் கிராஜுவேட்டுக்கு 18லேருந்து 30ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் போன வருஷம் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் கிராஜுவேட்டுக்கு 36ன்னும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு 33ன்னும் கொடுத்துருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா COVID-19 காரணமாக ஒரு 3 வருஷம் எக்ஸாம் வைக்காதனால 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் போன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஷார்ட் நோட்டீஸுமே அதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வரப்போகிற 20ஆம் தேதி அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஒரு டைம் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த தடவை அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜேஇக்குமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் 18லேருந்து 36ன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் 18லேருந்து 33ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த கோவிட்னால கொடுத்த ரிலாக்ஸேஷன் இந்த தடவை கொடுக்கல, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதனால தான் நிறைய பேருக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் போயிருக்கும். உங்களுக்கு கரெக்டாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க ஷார்ட் நோட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் இருந்ததுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். போன வீடியோவில் அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான கிளாஸஸ் நம்ம டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ண போகிறோம். வரப்போகிற 13ஆம் தேதியிலேருந்து அதற்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட ஸ்டடி பிளான் பற்றிலாம் போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ கீழேயும் அதோட PDF கொடுக்குறேன். சேம் தான், இந்த ஜேஇக்கும் அதே தான் படிக்க போகிறீங்க, என்டிபிசிக்கும் அதே தான் படிக்க போகிறீங்க. அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்சுக்கு 1 இயர் வேலிடிட்டி உண்டு. அதுக்கு இடையில வர எல்லா எக்ஸாமுக்குமே உங்களால் படிச்சிக்க முடியும். குரூப் டி, அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி, ஜேஇ, இப்போ செக்ஷன் கண்ட்ரோலுக்கும் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். இந்த கிளாஸஸ் எல்லாமே எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசிலையுமே பார்ப்போம். இப்போ இந்த ஜேஇ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 31/10/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 30/11/2025ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 18லேருந்து 33 தான் ஏஜ் லிமிட். இது வந்து ஜென்ரலுக்கு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் SC/ST கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட், அதாவது MBC BCக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அவங்க எல்லாருமே 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த ஏஜ் லிமிட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. லெவல் 6 சேலரி, ஹை சேலரி தான். 35,400லேருந்து இனிஷியல் பே ஸ்டார்ட் ஆகும். அதாவது பேசிக் பே தான் சொல்லியிருக்காங்க. மற்ற அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பேசிக் பே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இனிஷியலாக கையில் 55,000-60,000 வரைக்குமே கையில் கிடைக்கும். ரொம்ப நல்ல சேலரி, ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங். இந்த ஜாபோட வேகன்சி டிராஃப்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம், எந்தெந்த ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சின்னு. நம்ம சதர்ன் ஜோனுக்கும் பார்த்தீங்கன்னா 219 வேகன்சி சொல்லியிருக்காங்க, அதாவது RRB சென்னைக்கு. இது இல்லாமல் மற்ற ஜோனுக்கும் வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் RRB சென்னைக்கு தான் அப்ளை பண்ணுவாங்கன்றதுனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம RRB சென்னைக்கு வேகன்சி இல்லை, மற்ற ஸ்டேட்லாம் வேகன்சி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 63 வேகன்சி இருக்குது. எதுக்காக இதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் BSc கெமிஸ்ட்ரி இல்லைனா ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா போதும். ஆனால் மற்ற போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் BE முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. RRB சென்னைக்கு இதற்கான வேகன்சி இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனாக்கா இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, CBT1 அண்ட் CBT2. CBT1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NTPC மாதிரி தான். மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 30. மொத்தமாக 100 கொஸ்டின், 90 நிமிஷம் எக்ஸாம், 100 மார்க்கு. ஓகேவா? இதற்கான சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். அதாவது மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸு, டெசிமல் ஃப்ராக்ஷனு, LCM HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட்டு, ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்.
இதுதான் மேக்ஸுக்கு. இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே சேமாக இதை தான் படிக்க போகிறீங்க. ரீசனிங்கும் அதே மாதிரி தான். அனாலஜி, நம்பர் சீரிஸு, கோடிங் டீகோடிங்கு, அந்த ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஸு, சிலாய்சன், ஜம்பிளிங்கு, வென் டயக்ராமு, டேட்டா இன்டர்பிரேஷன், அந்த டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாஸிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இதை தான் படிக்க போகிறீங்க. ரீசனிங்கும் சேம் டாபிக்ஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுவும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காமனாக ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே படிக்கிறது தான். அதனால் எக்ஸஸாக நீங்கள் CBT 1க்குன்னு சொல்லி படிக்க போகிறதில்ல. CBT 2ல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெக்னிக்கல் பேப்பர் வரும். டெக்னிக்கல் எபிலிட்டிலேருந்து 100 கொஸ்டின் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கானது. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக, சிவில்னா சிவில், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், அந்த மாதிரி உங்களோட மேஜர் டாபிக் என்னவோ அதுலேருந்து கொஸ்டின் வரும். மற்றபடி ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து 15, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து 10, என்வாமெண்ட் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின், 120 நிமிஷம். அதற்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. CBT 2க்கு 1:15 அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த CBT 1 வச்சு. அதுக்கப்புறம் CBT 2 நடக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு CBT 1 கிளியர் பண்ணும். CBT 1க்கு பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். NTPC, குரூப் டி, செக்ஷன் கண்ட்ரோலர் எல்லாத்துக்குமே நீங்கள் படிக்கிறது தான் படிக்க போகிறீங்க. அந்த டெக்னிக்கலுக்கான பேப்பர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல் ரிலேட்டடாக, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக, சிவில் ரிலேட்டடான்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் BSc கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் உண்டு. ஆனால் அந்த போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த JEE நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வரப்போகிற 31ஆம் தேதியிலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இதற்கான ஸ்டடி பிளான் பற்றி பார்த்துருவோம். நம்ம வந்து RRB NTPCன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வரப்போகிற 13ஆம் தேதி தான் அதற்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த JEEக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சேம் அந்த CBT 1க்கு இந்த டாபிக்ஸ் தான் படிக்கணும். அதனால் இந்த ஸ்டடி பிளானே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். 120 நாள் கண்டிப்பாக இருக்கும். சொல்லப்போனால் 150 நாளுக்கு மேலேயே ஒரு 200 நாள் வரைக்குமே டைம் கொடுப்பாங்க. அதனால் நிதானமாக நல்லாவே படிக்கலாம். டெய்லி கொஞ்சம் மேக்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங்கு, GS, கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டாப்பிக்காக பிரிச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் படித்தாலே போதும். கண்டிப்பாக ஃபுல் சிலபஸ் உங்களால் கவர் பண்ணிட முடியும். டைமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவே இருக்குது. டெய்லி ஒரு டாபிக். இந்த ஸ்டடி பிளான் PDF தான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஒரு 120 நாளுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்குமே பிரித்து கொடுத்துருக்கோம். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கொடுப்போம். NTPCயோட கொஸ்டின் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் குரூப் டி கொஸ்டின் பேப்பர், இந்த JEEயோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அந்த பேட்சில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் PDF எல்லாமே கொடுத்துருக்கேன். வரலாறு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அந்த ஜாகிரஃபி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேவா, கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி அதோட புக்ஸும் கொடுத்துருவோம். இது வந்து CBT 2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக்ஸ் என்னென்ன படிக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சொல்லப்போனால் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு 15 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் கிடைக்கும். நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்டடி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும், 1500 ரூபா, 2000 ஆயிரும். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்ட்ராட்டஜிக்கான புக்ஸ் PDF, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஒரு 14-15 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ், மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிட்டாங்க. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. இந்த ஸ்டடி பிளானோட PDF இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.